அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 16ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி விடுதலை பயணம் அதிகாரம் 9 முதல் 12 வரை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் 10 வாதைகளை வரவழைப்பதாக கூறியிருந்தார். முதலாவதாக நைல் நதி நீரெல்லாம் இரத்தமாக மாறுகிறது. இரண்டாவது, தவளைகள் எல்லா இடத்திலும் வருகின்றன. மூன்றாவது, கொசுக்கள் வந்து நிறைகின்றன. நான்காவது, எகிப்து நாடெங்கும் ஈக்கள் பரவுகின்றன. மேலும் அதிகாரம் 9 எகிப்து நாட்டினருக்கு சொந்தமான கால்நடைகள், விலங்குகள் அனைத்தும் மடிகின்றன. ஆறாவதாக, மோசே அடுப்பிலிருந்து கரியை எடுத்து வானத்தில் தூவி விடுகிறார். அது எல்லோர் மேலும் கொப்புளங்களாக வெடித்து புண்களாகின்றன. ஏழாவதாக, கல்மழை பெய்ய வைக்கிறார் ஆண்டவர். 10வது அதிகாரத்தில் எகிப்து நாடெங்கும் வெட்டுக்கிளிகளால் நிரப்புகின்றன. அவை பயிர்களையும் மரங்களையும் எல்லாவற்றையும் தின்று தீர்க்கின்றன. 9வது வாதையாக, எகிப்து நாடெங்கும் 3 நாட்களாக காரிருள் படர்கிறது. ஒருவரும் தாங்கள் இருந்த இடத்தை விட்டு செய்யவில்லை. அதிகாரம் 11 கடைசி வாதையாக, எல்லா தலைமகன்களும் மரிக்கப் போகிறார் என்று முன்னறிவிக்கிறார் ஆண்டவர். பார்வோன் முதல் சிறையில் இருக்கும் கைதி வரை, மேலும் எல்லா கால்நடைகள், இவைகள் அனைவரின் தலைமகன்களும் மரிக்கப் போகிறார்கள் என்று ஆண்டவர் முன்னறிவித்தார். 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் வரவழைத்து எவ்வாறு பாஸ்கா கொண்டாட வேண்டும் என்று கூறுகிறார். ஒரு வீட்டிற்கு ஒரு ஆடு என்று எல்லா வீட்டிலும் ஒரு ஆட்டை கொன்று அதனுடைய இரத்தத்தை எடுத்து தங்களுடைய நிலை கதவுகளில் தேய்த்து கொள்ளுமாறு ஆண்டவர் கூறுகிறார். இவ்வாறு செய்யும்போது அந்த வீட்டிற்குள் இருப்பவர்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாமல் ஆண்டவர் கடந்து செல்வார் என்று கூறியுள்ளார். அன்றிரவே ஆண்டவர் எகிப்தில் உள்ள எல்லா தலைமகன்களையும் சாகடித்தார். எல்லோர் வீட்டிலும் ஒரே அழுகுரல் கேட்டது. உடனே பார்வோன் இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் எகிப்திலிருந்து துரத்தி விட்டான். இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் 430 ஆண்டுகள் வாழ்ந்தனர். 430வது ஆண்டு முடிந்த அதே நாளில் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறினர். இதோடு அதிகாரம் 12 முடிவடைகிறது. இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி விடுதலை பயணம் அதிகாரம் 9 முதல் 12. தொடர்ந்து வாசித்து அறிந்து கொள்வோம். விடுதலை பயணம் அதிகாரம் 9. கால்நடைகள் சாவு. மீண்டும் ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ பார்வோனிடம் சென்று அவனிடம் சொல், எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: எனக்கு வழிபாடு செலுத்துவதற்காக என் மக்களை போகவிடு. நீ அவர்களை போகவிடாமல் இன்னும் தடை செய்தால், நாட்டிலுள்ள குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள், எருதுகள், ஆடுகள் ஆகிய உன் கால்நடைகள் மேல் கடவுளின் கைவன்மை மிக கொடிய கொள்ளை நோயாக வரப்போகிறது. ஆண்டவரும் இஸ்ரேலரின் கால்நடைகளுக்கும் எகிப்தியரின் கால்நடைகளுக்கும் இடையே வேறுபாடு காட்டுவார். எனவே இஸ்ரேல் மக்களுக்குரியவை அனைத்திலும் எவையுமே மடிந்து போகா. நாளைய தினமே ஆண்டவர் இதனை இந்நாட்டில் செயல்படுத்த போகிறார் என்று ஆண்டவரே ஒரு நேரத்தையும் குறித்து விட்டார். அதன்படி எகிப்தியரின் கால்நடைகள் எல்லாம் மடிந்தன. இஸ்ரேல் மக்களின் கால்நடைகளிலோ எதுவும் சாகவில்லை. பார்வோன் ஆள் அனுப்பி விசாரித்தான். இஸ்ரேலரின் கால்நடைகளில் ஒன்று கூட சாகவில்லை. ஆயினும் பார்வோனின் மனம் கடினப்பட்டது. மக்களை அவன் போக விடவில்லை. கொப்புளங்கள். மேலும் ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, அடுப்பிலிருந்து சாம்பலை உங்கள் கைகள் நிறைய வாரிக்கொள்ளுங்கள். பார்வோன் முன்னிலையில் மோசே அதனை வானத்தில் தூவட்டும். எகிப்து நாடெங்கும் அது மெல்லிய தூசியாக பரவி மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் கொப்புளங்களாகி வெடித்து புண்ணாகும் என்றார். அவர்களும் அடுப்பிலிருந்து சாம்பலை வாரிக்கொண்டு பார்வோன் முன்னிலையில் சென்று நின்றனர். மோசே வானத்தில் அதனை தூவினார். மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் அது வெடித்து புண்ணாக கூடிய கொப்புளங்களாக மாறிற்று. கொப்புளம் தோன்றியதால் மந்திரவாதிகள் மோசேயின் முன் நிற்க இயலவில்லை. ஏனெனில் மந்திரவாதிகள் மேலும் எல்லா எகிப்தியர் மேலும் கொப்புளம் கண்டிருந்தது. ஆண்டவர் பார்வோனின் மனத்தை கடினப்படுத்தினார். ஆண்டவர் மோசேக்கு அறிவித்தபடியே அவர்களுக்கு அவன் செவிசாய்க்கவில்லை. கல்மலை. மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம் பின்வருமாறு கூறினார்.
அதிகாலையில் எழுந்து பார்வோன் முன்னிலையில் வந்து நின்று அவனை நோக்கி சொல், எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் சொல்வது இதுவே, எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போகவிடு. இல்லையெனில் இம்முறை கொள்ளை நோய்களை எல்லாம் உன்மேலும் உன் அலுவலர் மேலும் உன் குடிமக்கள் மேலும் நானே ஏவி விடுவேன். இந்நாடெங்கும் எனக்கு நிகர் யாருமே இல்லை என்பதை இதனால் நீ அறிந்து கொள்வாய். கையை ஓங்கி உன்னையும் உன் குடிமக்களையும் கொள்ளை நோய்களால் இதற்குள் தாக்கியிருப்பேன். நீயும் இந்நாட்டிலிருந்து ஒளிந்து போயிருப்பாய். எனினும் என் வல்லமையை காட்டவும் என் பெயரை நாடெங்கும் அறிக்கையிடவுமே நான் உன்னை நிலைக்க செய்தேன். நீயோ என் மக்களை போகவிடாத அளவுக்கு இன்னும் தலை தூக்கி நிற்கின்றாய். எகிப்து நிறுவப்பட்டது தொடங்கி இன்று வரை அங்கே இருந்திராத அளவுக்கு மிக கொடிய கல்மலையை அதில் நாளைய தினம் இந்நேரத்தில் பெய்ய செய்வேன். எனவே உன் கால்நடைகளையும் வயல்வெளியில் உனக்குரிய எல்லாவற்றையும் பாதுகாப்பான இடத்தில் தஞ்சம் புக செய்ய இப்போதே ஆள் அனுப்பிவிடு. வீட்டிற்கு கொண்டு சேர்க்கப்படாமல் வயல்வெளியில் விடப்பட்ட மனிதர் அனைவர் மேலும் விலங்குகள் அனைத்தின் மேலும் கல்மழை பெய்ய எல்லோரும் அடிவர். பார்வோனின் அலுவலரில் ஆண்டவரின் வார்த்தையை மதித்தவர் தம் அடிமைகளையும் தம் கால்நடைகளையும் வீடுகளுக்குள் ஓட்டிவிட்டனர். ஆண்டவர் வார்த்தையை மதிக்காதவர் தங்கள் அடிமைகளையும் கால்நடைகளையும் வயல்வெளியில் விட்டுவிட்டனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, எகிப்து நாடெங்கும் எகிப்து நாட்டிலுள்ள மனிதர், விலங்கு, வயல்வெளியிலுள்ள பயிர் பச்சை இவற்றின் மேல் கல்மழை பொழியுமாறு உன் கையை வானோக்கி நீட்டு என்றார். மோசே தம் கோலை வானோக்கி நீட்டவே ஆண்டவர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். நிலத்தில் நெருப்பு பாய்ந்து வந்தது. எகிப்து நாடெங்கும் கல்மழை பெய்வித்தார் ஆண்டவர். கல்மழை பெய்தது. ஒரு நாடாக எகிப்து உருவான காலந்தொடங்கி அந்நாள் வரை அங்கு இருந்திராத அளவு மிக கடுமையான கல்மழை பெய்ய அதனிடையே மின்னல் வெட்டி கொண்டிருந்தது. எகிப்து நாடு முழுவதிலும் மனிதர் முதல் விலங்கு வரை வயல்வெளியில் இருந்த அனைத்தையும் கல்மழை தாக்கியது. மேலும் வயல்வெளியில் பயிர் பச்சை யாவற்றையும் பாழ்படுத்தியது. வயல்வெளி மரங்கள் அனைத்தையும் முறித்தெறிந்தது. இஸ்ரேல் மக்கள் தங்கியிருந்த கோசே நிலப்பகுதியில் மட்டும் கல்மழை பெய்யவில்லை. பார்வோன் ஆள் அனுப்பி மோசேயையும் ஆரோனையும் கூப்பிட்டான். அவன் அவர்களை நோக்கி, நான் இம்முறை பாவம் செய்து விட்டேன். ஆண்டவரே நீதியுள்ளவர், நானும் என் மக்களுமே தீயவர். எனவே ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். இடி முழக்கங்களையும் கல்மழையையும் கடவுள் அனுப்பியது போதும். நான் உங்களை போக விடுவேன். இனிமேல் நீங்கள் தங்கவே வேண்டாம் என்றான். மோசே அவனை நோக்கி, நாளைக்கு வெளியே போன பின் நான் என் கைகளை ஆண்டவரை நோக்கி எழுப்புவேன். இடி முழக்கங்கள் ஓய்ந்து போகும், கல்மழையும் நின்றுவிடும். இதனால் இந்நாடு ஆண்டவருடையது என்பதை நீர் அறிந்து கொள்வீர். ஆனால் உம்மையும் உம் அலுவலரையும் பொறுத்தமட்டில் இன்னும் நீங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் அஞ்சு நடப்பதாகவே இல்லை என்பது எனக்கு தெரியும் என்றார். அப்போது சணல் பயிரும் வார்கோதுமை பயிரும் அடிபட்டு போயின. வார்கோதுமை கதிர்விட்டிருந்தது, சணல் பூத்திருந்தது. ஆனால் கோதுமையும் மாக்கோதுமையும் அடிபட்டு போகவில்லை, ஏனெனில் அவை பின்னர் கதிர்விடுவன. மோசே பார்வோனை விட்டகன்று நகருக்கு வெளியே வந்தார். தம் கைகளை ஆண்டவர் பால் நீட்டினார். உடனே இடி முழக்கங்களும் கல்மழையும் ஓய்ந்தன. நாட்டில் மழை பெய்வதும் நின்றது. மழையும் கல்மழையும் இடி முழக்கங்களும் ஓய்ந்து போனதை கண்டான் பார்வோன். ஆயினும் அவன் மேலும் தொடர்ந்து பாவம் செய்தான். தன் மனத்தை கடினப்படுத்தி கொண்டான். அவனைப் போலவே அவனது அலுவலரும் நடந்து கொண்டனர். பார்வோனின் மனம் இறுகிவிட்டதால் மோசே வழியாய் ஆண்டவர் அறிவித்தபடியே அவன் இஸ்ரேல் மக்களை போகவிடவில்லை. விடுதலை பயணம் அதிகாரம் 10. வெட்டுக்கிளிகள். மேலும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடம் போ. நான் அவன் மனத்தையும் அவன் அலுவலரின் மனத்தையும் கடினப்படுத்தியதன் நோக்கம் என் அருஞ்செயல்களை அவன் முன்னிலையில் நிலைநாட்டுவதும், எகிப்துக்கு எதிராக நான் போராடி அவர்களிடையே நான் செய்த அருஞ்செயல்கள் பற்றி நீ உன் மக்களுக்கும் உன் மக்களின் மக்களுக்கும் விவரித்து சொல்வதும் ஆகும்.
இதன் மூலம் நானே ஆண்டவர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் சென்று அவனை நோக்கி, எபிரேயரின் கடவுளான ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், எவ்வளவு காலம் நீ எனக்கு பணிய மறுப்பாய்? எனக்கு வழிபாடு செய்யும்படி என் மக்களை போகவிடு. ஏனெனில் நீ என் மக்களை அனுப்பிவிட மறுத்தால் நாளைய தினமே உன் எல்லைகளுக்குள் வெட்டுக்கிளிகள் வரச் செய்வேன். யாருமே தரையை பார்க்க முடியாத அளவுக்கு அவை நாட்டை நிரப்பிவிடும். கல்மலைக்கு தப்பி உங்களுக்கென எஞ்சி நிற்பதை அவை தின்று தீர்க்கும். வயல்வெளியில் தளிர்விடும் உங்கள் மரங்கள் அனைத்தையும் அவை தின்றளிக்கும். வீடுகளும் உன் அலுவலர் அனைவரின் வீடுகளும் எகிப்தியர் அனைவரின் வீடுகளும் அவற்றால் நிரம்பும். இது உன் தந்தையரும் உன் தந்தையரின் தந்தையரும் இந்நாட்டில் வாழத் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை கண்டிராத ஒன்றாகும் என்றார். பின்னர் மோசே பார்வோனை விட்டகன்றார். பார்வோனின் அலுவலர் அவனை நோக்கி, எவ்வளவு காலம் இவன் நமக்கு கண்ணியாக அமைவானோ? தங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு வழிபாடு செய்யும்படி அந்த மனிதர்களை நீர் அனுப்பிவிடும். எகிப்து அழிந்து கொண்டிருப்பது இன்னும் உமக்கு தெரியவில்லையா என்றனர். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் அழைத்து கொண்டு வரப்பட்டனர். அவன் அவர்களை நோக்கி, போங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள். ஆனால் போக வேண்டியவர் யார் யார் என்று கேட்டான். அதற்கு மோசே, எங்களிடையே உள்ள இளைஞரோடும் முதியவரோடும் நாங்கள் போவோம். எங்கள் புதல்வரோடும் புதல்வியரோடும் எங்கள் ஆட்டு மந்தையோடும் எங்கள் மாட்டு மந்தையோடும் நாங்கள் போவோம். ஏனெனில் இது எங்களுக்கு ஆண்டவரின் திருவிழா ஆகும் என்றார். பார்வோன் அவர்களை நோக்கி, உங்களை உங்கள் குழந்தைகளோடு நான் அனுப்பி வைத்தால் ஆண்டவர்தாம் உங்களை காக்க வேண்டும். பாருங்கள், உங்கள் முன் உள்ளது தீமையே. இதெல்லாம் வேண்டாம். உங்களில் ஆண்கள் மட்டும் போய் ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் விரும்பியதும் இதுவே என்றான். இதன் பின் பார்வோன் அவர்களை தன் முன்னிலையிலிருந்து துரத்தி விட்டான். ஆண்டவர் மோசேயை நோக்கி, கல்மலைக்கு தப்பி நாட்டில் நிற்கும் எல்லா பயிர் பச்சைகளையும் தின்று தீர்க்க எகிப்து நாடெங்கும் வெட்டுக்கிளிகள் வரும்படியாக எகிப்து நாட்டின் மேல் உன் கையை நீட்டு என்றார். மோசே எகிப்து நாட்டின் மேல் தம் கோலை நீட்டவே ஆண்டவரும் அன்றைய பகல் இரவு முழுவதும் நாட்டில் கீழ்காற்று வீச செய்தார். காலையான போது கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. மிக பெருந்திரளான வெட்டுக்கிளிகள் எகிப்து நாடெங்கும் வந்திறங்கி எகிப்தின் மூலை முடுக்கெல்லாம் பரவின. இதுபோன்று அதற்கு முன்போ பின்போ இருந்ததில்லை. அவை நாடெங்கும் நிரம்பி விட்டதால் நாடே இருண்டு போயிற்று. கல்மலைக்கு தப்பி நாட்டில் நின்றிருந்த பயிர் பச்சை முழுவதையும் மரத்தின் பழங்கள் அனைத்தையும் அவை தின்றுவிட்டன. எகிப்து நாடெங்குமே மரங்களிலும் வயல்வெளி பயிர்களிலும் பச்சையாக எதுவுமே விட்டு வைக்கப்படவில்லை. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அவசரமாக அழைத்து அவர்களை நோக்கி, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராகவும் உங்களுக்கு எதிராகவும் தவறு செய்துவிட்டேன். இந்த ஒரு முறையும் என் பிழையை பொறுத்து கொண்டு இந்த சாவையும் என்னிடமிருந்து அகற்றிவிடும்படி உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். மோசேயும் பார்வோனிடமிருந்து அகன்று ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் மிக வலுவான மேல்காற்று வீச செய்தார். அது வெட்டுக்கிளிகளை வாரிக்கொண்டு அவற்றை செங்கடலில் வீசி எறிந்தது. வெட்டுக்கிளிகளில் ஒன்றை கூட அது எகிப்தின் எல்லைக்குள் விட்டு வைக்கவில்லை. ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகி போக செய்தார். அவனும் இஸ்ரேல் மக்களை போகவிடவில்லை. காரிருள். மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம், எகிப்து நாட்டின் மேல் இருள் ஏற்படவும் இருளில் அவர்கள் தடுமாறவும் உன் கையை வானோக்கி நீட்டு என்றார். மோசே வானத்தை நோக்கி தம் கையை நீட்டினார். 3 நாள்களாக எகிப்து நாட்டை காரிருள் கவ்வி இருந்தது. 3 நாள்களாக ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை. தான் அமர்ந்த இடத்திலிருந்து எவனும் எழும்பவும் இல்லை. மாறாக இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உறைவிடங்களில் வெளிச்சம் இருந்தது. பார்வோன் மோசேயை வரவழைத்து, நீங்கள் போய் ஆண்டவருக்கு வழிபாடு செலுத்துங்கள். உங்கள் ஆட்டு மந்தையையும் மாட்டு மந்தையை மட்டும் விட்டு செல்லுங்கள். உங்களுடன் உங்கள் குழந்தைகளும் கூட போகலாம் என்று சொன்னான். அதற்கு மோசே, எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு
நாங்கள் செலுத்துவதற்கான பலிகளையும் எரிபலிகளையும் எங்கள் கையில் விட்டுவிடும். எங்கள் கால்நடைகள் எங்களோடு வர வேண்டும், ஒன்று கூட இங்கே தங்கலாகாது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு வழிபாடு செலுத்த தேவையானதை நாங்கள் அவற்றிலிருந்து எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருக்கு எப்படி வழிபாடு செலுத்துவோம் என்று நாங்கள் அங்கு செல்லும் வரை எங்களுக்கே தெரியாது என்றார். ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகி போக செய்ததால் அவன் அவர்களை போகவிட விரும்பவில்லை. பார்வோன் மோசேயை நோக்கி, என்னிடமிருந்து போய்விடு, இனிமேல் நீ என் முகத்தில் விழிக்காதபடி பார்த்துக்கொள், ஏனெனில் என் முகத்தில் விழிக்கும் நாளில் நீ சாவாய் என்றான். அதற்கு மோசே, நீர் கூறியதற்கேற்ப நான் இனிமேல் முகத்தில் விழிக்கப் போவதில்லை என்றார். விடுதலை பயணம் அதிகாரம் 11. தலைமகன் சாவு முன்னறிவிப்பு. மேலும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் இன்னும் ஒரு கொள்ளை நோய் வர செய்வேன். அவன் உங்களை முற்றிலும் போக விடுவதோடு அங்கிருந்து உங்களை துரத்தி விரட்டி விடுவான். எனவே மக்கள் கேட்கும்படி அறிவியுங்கள். ஒவ்வொருவனும் தனக்கு அடுத்திருப்பவனிடமிருந்தும் ஒவ்வொருத்தியும் தனக்கு அடுத்திருப்பவளிடமிருந்தும் வெள்ளி அணிகலன்களையும் தங்க அணிகலன்களையும் கேட்டு வாங்கி கொள்ளட்டும் என்றார். எகிப்தியருக்கு இம்மக்கள் மேல் நல்லெண்ணம் உண்டாக செய்தார் ஆண்டவர். மேலும் மோசே எகிப்து நாட்டில் பார்வோனின் அலுவலர் முன்பும் குடிமக்களின் முன்பும் மிக பெரியவராக திகழ்ந்தார். மோசே பின்வருமாறு அறிவித்தார். ஆண்டவர் கூறுவது இதுவே, நள்ளிரவு வேளையில் நானே எகிப்தின் நடுவே புறப்பட்டு செல்வேன். அப்போது எகிப்து நாட்டில் அரியணையில் வீற்றிருக்கும் பார்வோனின் தலைமகன் முதல் மாவரைக்கும் கற்களுக்கு பின் அமர்ந்திருக்கும் அடிமை பெண்ணின் தலைமகன் வரை உள்ள முதற்பேறு அனைத்தும் விலங்குகளின் ஆண்பால் தலையீற்று அனைத்தும் இறந்து விடுவர். இதுவரை இருந்திராததும் இனி இருக்க போகாததுமான பெரும் புலம்பல் எகிப்து நாடெங்கும் கேட்கும். இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் பொறுத்த மட்டில் அங்குள்ள மனிதர் முதல் விலங்கு வரை எவருக்குமே எதிராக எந்த நாயும் குறைக்காது. இதனால் ஆண்டவர் எகிப்தியரையும் இஸ்ரேலரையும் வேறுபடுத்தி செயலாற்றுகிறார் என நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அப்போது உன் பணியாளர்களாகிய இவர்கள் எல்லோரும் எனக்கு பணிந்து என் முன் தலைவணங்கி நின்று, உம்மை பின்பற்றும் மக்கள் அனைவரோடும் நீர் வெளியேறிவிடும் என்று கூறுவர். அதன் பின் நான் வெளியேறி செல்வேன். இதன் பின் பொங்கிய சினத்தோடு மோசே பார்வோனை விட்டகன்றார். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, பார்வோன் உனக்கு செவிசாய்க்க மாட்டான். எகிப்து நாட்டில் என் அருஞ்செயல்கள் பெருகிட இது ஏதுவாகும் என்றுரைத்தார். மோசேயும் ஆரோனும் இவ்வருஞ்செயல்கள் அனைத்தையும் பார்வோன் முன் செய்தனர். ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகிவிட செய்ததால் அவன் இஸ்ரேல் மக்களை தன் நாட்டிலிருந்து போகவிடவில்லை. விடுதலை பயணம் அதிகாரம் 12. பாஸ்கா கடந்து செல்லல். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலைகால்கள் உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதனை உண்ணுங்கள். அதில் எதையுமே விடியற்காலை வரை மீதி வைக்க வேண்டாம். காலை வரை எஞ்சி இருப்பதை நெருப்பால் சுட்டெரியுங்கள். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று
எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும்போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவுமே உங்கள் மேல் வராது. புளிப்பற்ற அப்ப விழா. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. 7 நாள்களுக்கு புளிப்பற்ற அப்பங்களையே உண்ணுங்கள். முதல் நாளிலேயே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து அகற்றிவிடுங்கள். ஏனெனில் முதல் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரை புளித்த அப்பத்தை உண்பவன் இஸ்ரேலிலிருந்து விலக்கி வைக்கப்படுவான். முதல் நாளிலும் 7ஆம் நாளிலும் நீங்கள் புனிதாவை கூடுவதற்கு அழையுங்கள். இந்நாள்களில் எவ்வேலையும் செய்ய வேண்டாம். ஒவ்வொருவரும் உண்ண தேவையானதை மட்டும் நீங்கள் தயார் செய்யலாம். புளிப்பற்ற அப்ப விழாவை நீங்கள் கொண்டாடி வர வேண்டும். ஏனெனில் இந்த நாளில்தான் உங்கள் படைத்திரளை நான் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேற செய்தேன். நீங்கள் இந்நாளை தலைமுறை தோறும் கொண்டாடி நிலையான நியமமாக கொள்ளுங்கள். முதல் மாதத்தின் 14ஆம் நாள் மாலை தொடங்கி அம்மாதத்தின் 21ஆம் நாள் மாலை வரை புளிப்பற்ற அப்பம் உண்ணுங்கள். 7 நாள்களாக உங்கள் வீடுகளில் புளித்த மாவு காணப்படவே கூடாது. ஏனெனில் புளித்த அப்பத்தை உண்பவன் அந்நியனானாலும் நாட்டின் குடிமகனானாலும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து விலக்கி வைக்கப்படுவான். நீங்கள் புளித்த அப்பம் உண்ணாமல் உங்கள் உறைவிடங்களில் எல்லாவற்றிலும் புளிப்பற்ற அப்பத்தையே உண்ணுங்கள். முதல் பாஸ்கா. மோசே இஸ்ரேலின் பெரியோர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களிடம் கூறியது, நீங்கள் போய் உங்கள் குடும்பங்களுக்கு தேவையானபடி ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து கொண்டு பாஸ்கா ஆட்டினை அடியுங்கள். ஈசோப்பு கொத்தை எடுத்து கிண்ணத்தில் உள்ள இரத்தத்தில் அதை தோய்த்து கதவின் மேல் சட்டத்திலும் 2 நிலை கால்களிலும் கிண்ணத்தில் உள்ள இரத்தத்தை பூசுங்கள். காலை வரையிலும் தன் வீட்டின் கதவை தாண்டி உங்களில் எவனும் வெளியே போகக்கூடாது. ஆண்டவர் எகிப்தை தாக்குமாறு கடந்து செல்கையில் கதவின் மேல் சட்டத்திலும் 2 நிலை கால்களிலும் இரத்தத்தை கண்டு அக்கதவை கடந்து செல்வார். அழிப்பவன் உங்கள் வீடுகளில் புகுந்து தாக்குமாறு அவர் அனுமதிக்க மாட்டார். இவ்வார்த்தையை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிலையான நியமமாக கடைபிடியுங்கள். ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் உங்களுக்கு தரவிருக்கும் நாட்டிற்குள் நீங்கள் வந்து சேர்ந்த பின் இவ்வழிபாட்டை நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து இவ்வழிபாட்டின் கருத்து என்ன என்று கேட்கும்போது நீங்கள், இது ஆண்டவரின் பாஸ்கா பலி. அவர் எகிப்தியரை சாகடித்த போது எகிப்தில் உள்ள இஸ்ரேல் மக்களின் வீடுகளை கடந்து சென்றார். இவ்வாறு நம் வீடுகளுக்கு அவர் மீட்பளித்தார் என்று கூறுங்கள். மக்களும் தலைவணங்கி தொழுதனர். இஸ்ரேல் மக்கள் போய் மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டபடி செய்தனர். தலைமகன் சாவு. நள்ளிரவில் அரசனாக இருந்த பார்வோனின் தலைமகன் தொடங்கி சிறையில் கிடந்த கைதியின் தலைமகன் வரை எகிப்து நாட்டின் எல்லா ஆண்பால் தலைப்பிறப்பையும் மற்றும் விலங்குகளின் அனைத்து ஆண்பால் தலையீற்றுகளையும் ஆண்டவர் சாகடித்தார். பார்வோனும் அவனுடைய அனைத்து பணியாளர்களும் எகிப்தியர் அனைவரும் விழித்தெழுந்தனர். எகிப்தில் பெரும் அழுகுரல் கேட்டது. ஏனெனில் சாவு இல்லாத வீடு எதுவுமே இல்லை. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் இரவிலேயே கூப்பிட்டு அவர்களிடம், நீங்களும் இஸ்ரேல் மக்களும் எழுந்து என் மக்களிடமிருந்து வெளியேறி செல்லுங்கள். போங்கள், நீங்கள் சொன்னபடியே ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் கேட்டபடியே உங்கள் ஆட்டு மந்தையையும் உங்கள் மாட்டு மந்தையையும் கூட்டிக் கொண்டு செல்லுங்கள். போய்விடுங்கள், எனக்கும் ஆசி கூறுங்கள் என்றான். நாட்டிலிருந்து விரைவில் போய்விடுமாறு எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை அவசரப்படுத்தினர். நாங்கள் எல்லோருமே சாகிறோம் என்றனர். மக்கள் பிசைந்த மாவு புளிக்கும் முன்னரே அதை எடுத்து மாவு பிசையும் பாத்திரங்களில் வைத்து தங்கள் போர்வைகளில் கட்டி தோள்கள் மேல் எடுத்து சென்றனர். இஸ்ரேல் மக்கள் மோசேயின் வார்த்தையின்படி செயல்பட்டனர். அவர்கள் எகிப்தியரிடமிருந்து பொன் வெள்ளி அணிகலன்களையும் போர்வைகளையும் கேட்டு வாங்கினர். ஆண்டவர் எகிப்தியரின் பார்வையில் இம்மக்களுக்கு தயவு கிடைக்க செய்தமையால் அவர்களும் இவர்கள் கேட்டதை கொடுத்தனர். இவ்வாறு எகிப்தியரை இவர்கள் கொள்ளையிட்டனர்.
விடுதலை பயண தொடக்கம். இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸிலிருந்து சுக்கோத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 6 லட்சம் பேர் ஆவர். மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை என்று பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன. எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள், ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமல் போனதாலும் தங்களுக்கென வழி உணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430ஆம் ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்று வெளியேறியது. எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேற செய்த போது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவெளிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. பாஸ்கா விதிமுறைகள். ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி பின்வருமாறு கூறினார். பாஸ்காவின் ஒழுங்குமுறை இதுவே. அந்நிய மக்கள் எவரும் இதை உண்ணலாகாது. ஆனால் வெள்ளி காசுக்கு வாங்கின அடிமை எவனுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்த பின் அவன் இதை உண்ணலாம். குடியேறியவரும் கூலியாள்களும் இதை உண்ண வேண்டாம். ஒரே வீட்டிற்குள் இது உண்ணப்பட வேண்டும். இறைச்சி எதுவும் வீட்டிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்படலாகாது. எந்த எலும்பையும் நீங்கள் முறிக்கக்கூடாது. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதுமே இதை கொண்டாட வேண்டும். அந்நியன் ஒருவன் உன்னோடு தங்கியிருக்க அவன் ஆண்டவருக்கு பாஸ்கா கொண்டாட விரும்பினால் அவன் வீட்டு ஆண்கள் அனைவருக்கும் விருத்த சேதனம் செய்தல் வேண்டும். அதன் பின் அவன் கொண்டாட முன்வரலாம். அவன் நாட்டு குடிமகன் போல் ஆவான். ஆனால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவன் எவனும் இதை உண்ணாதிருப்பானாக. நாட்டு குடிமக்களுக்கும் உங்களோடு தங்கியிருக்கும் அந்நியருக்கும் சட்டம் ஒன்றே. மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் இட்ட ஆணைப்படி இஸ்ரேல் மக்கள் அனைவரும் செயல்பட்டனர். அதே நாளில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை அவரவர் அணிவகுப்புகளின்படி எகிப்து நாட்டினின்று வெளியேற செய்தார்.